இருக்காதா பெண்ணு பெண்ணு, சாரல் அடிக்காதா பெண்ணு பெண்ணு, தேகம் நனையாதா பெண்ணு பெண்ணு, தீயும் அணையாதா பெண்ணு பெண்ணு, கண் பாஷை பேசினாய் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே, பறக்க பறக்க துடிக்குது, பழக பழக பிடிக்குது, பழைய ரணங்கள் மறக்குது, தோகை வருடுது, பறக்க பறக்க பழக பழக பழைய ரணங்கள் தோகை வருடுது, மேகம் இருக்காதா பெண்ணு பெண்ணு, சாரல் அடிக்காதா பெண்ணு பெண்ணு. மண்ணை தூர தீண்டும் முன்னே வாசம் பார்க்கிறேன், மண்ணை கூட பொம்மையாக்கும் நேசம் பார்க்கிறேன், இன்னும் கொஞ்சம் என்று கேட்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் என்று கேட்கிறேன், நாடு சேர்ந்து வாழும் சோகம் காற்று போக பார்க்கிறேன், காடு போன பாதையில் நான் போகிறேன், உள்ளே மூடி இருந்த கதவு ஒன்று விற்கப்பட்டு திருக்கிறேன், வாழ்க்கை போகும் போக்கிறேன் நான் போகிறேன், கண்ணாசை பேசினார் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே, பழக பழக துடிக்கிறேன், பழக பழக பிடிக்கிறேன், பழைய ரணங்கள் மறக்கிறேன், தோகை வருடுகிறேன், பறக்க பறக்க பழக பழக பழைய ரணங்கள் என் தோகை வருடுதே, மேகம் இருக்காதா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு எட் அனதர் லைவ் செஷன். யாரெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீதர் ஃப்ரம் பஹ்ரைன், வெல்கம் ஸ்ரீதர். கோச் ஜல்பா, வெல்கம் கோச் ஜல்பா. ஸோ இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய டிஸ்கஷன் என்ன, தலைப்பு என்னன்னு தெரியுமா யாருக்காவது? நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது 12 books that can transform your life. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 12 புத்தகங்களோட அறிமுகம், அதுதான் நான் சொல்ல போகிறேன். நான் இந்த புஸ்தகங்கள் எல்லாத்தையும் வாசிச்சிருக்கிறேன். இந்த புஸ்தகங்கள் எல்லாம் என்னையே என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ அதைத்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்த லைவ் செஷன் வந்து ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் செஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாம் இதில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, புக் வாசித்தலோட முக்கியத்துவம் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட நன்மைகள், புஸ்தகம் வாசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் புத்தகங்களை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி அந்த ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதுவும் சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து நான் இன்னைக்கு 12 புஸ்தகங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன்.
that will transform your life. ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் 12 புஸ்தகங்களையும் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை நமக்கு நேரம் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு 6 புத்தகங்கள் இல்லை 6லேருந்து 7 8 புஸ்தகங்களை அறிமுகப்படுத்திட்டு அடுத்த செஷன்லேயும் நான் கொஞ்சம் புஸ்தகங்களை அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ இன்னைக்கு செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வார்த்தைகள் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். ஐ ஆம் வசந்தா விவேக், an engineering college professor turned into a blogger and then now a midlife transformation coach for women. நான் சென்னையில் இருக்கிறேன். நான் 17 வருஷமாக ஒரு என்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து என்னோட ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்னால நான் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கு அடுத்து நான் பிளாகராக மாறினேன். அண்ட் இப்போவும் நான் பிளாக் எழுதிட்டு இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் இப்போதைக்கு மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச், விமென்க்கு மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சாக இருக்கிறேன். ஸோ ப்ரொஃபஸராக இருந்த நாளையோ என்னவோ என்னோட வாழ்க்கையில் புஸ்தகங்கள் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் ஓரளவுக்கு எனக்கு புஸ்தகங்களை பார்க்க தெரிஞ்ச வயசுல இருந்தே எனக்கும் புத்தகங்களுக்குமான அறிமுகம் நிறையா இருக்குது. ஸோ எனக்கு எங்கள் புஸ்தகங்களை அறிமுகப்படுத்தின என்னோட பெற்றோர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ என்னோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு ஆர்வமான புத்தக வாசிப்பாளர்கள். அவங்க நிறைய புக்ஸு வாசிப்பாங்க. அப்பாவும் சரி அம்மாவும் சரி நிறைய புஸ்தகங்கள் வாசிப்பாங்க. அதனால சின்னதுலேருந்தே எங்கள் வீட்டில் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு என்ன சொல்ல புரியற தன்மை வந்த உடனேயே புக்கு, பிக்சர்ஸ் இருக்கிற புக்கு அதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அண்டு எங்கள் அப்பா நிறையா புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க. எங்களுக்கும் அந்த புக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக எங்கள் அம்மாவோட அப்பா அவங்க சின்ன வயசுலேயே தவறி போயிட்டாங்க. ஆனால் அவங்களும் ஒரு பெரிய புத்தக வாசிப்பாளர். நான் எங்கள் மாமா வீட்டுக்கு நேட்டிவ் பிளேஸ் ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகும்போதெல்லாம் எங்கள் தாத்தாவோட கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் பெரிய பெரிய தடியான இங்கிலீஷ் மேகசின்ஸ், அவ்வளோ பிக்சர்ஸ் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அவ்வளோ ஒரு பிரிண்ட் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கும். பெரிய பெரிய புஸ்தகங்களாக அது இருக்கும். சோவியத் ரஷ்யா அந்த மாதிரிலாம் நிறைய, எனக்கு இப்போ அந்த புத்தகங்களோட பேர்கள் ஞாபகத்துக்கு வரல. ஆனால் அந்த மாதிரி ஒரு அழகான புத்தகங்களை நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதில் இருக்கிற விஷயங்கள் எனக்கு இங்கிலீஷ் அந்த நேரத்தில் அவ்வளோ புரியாட்டாலும், நான் அப்போ ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இருந்திருப்பேன். நிறைய விஷயங்கள் அப்போ எனக்கு புரியாமல் இருந்தால் கூட அந்த புஸ்தகங்களை நான் ஒரு ஆர்வமாக பார்த்துருக்கேன். அதை ஒரு பிரமிப்பாக ஒரு மலைப்பாக பார்த்துருக்குறேன். அப்போ எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ எங்கள் அப்பா ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஓனர் அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ இந்த பிரிண்ட் மீடியா அப்படிங்கிறது எங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு புஸ்தகம் அப்படிங்கிறது ரொம்ப பழக்கமான ஒன்றா இருக்குது. எங்கள் வீட்டில் எனக்கு, என் தங்கச்சி, என் தம்பி எல்லாருமே நாங்கள் புஸ்தகம் வாசிப்போம். இன்ஃபேக்ட் எனக்கும் என் தங்கச்சிக்கும் போட்டியே வரும், யார் முதல்ல அந்த புஸ்தகத்தை படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு ஞாபகமும் வருது. எனக்கு எங்கள் எய்த்து வீட்டில் இருந்த ஆன்டி அண்ட் அங்கிள், பானுமதி ஆன்டி அண்ட் தேவதாஸ் அங்கிள் அப்படின்னு எங்கள் எய்த்து வீட்டில் இருந்தாங்க. அவங்க வீட்லேயும் நிறைய காமிக்ஸ் எல்லாம் நிறைய புஸ்தகங்கள் வாங்குவாங்க. காமிக்ஸுங்கிறது அப்போ ஒரு ஆர்வமான விஷயம். படக்கதைகள் அவங்க அந்த மாதிரி புஸ்தகம் வாங்குவாங்க. அவங்க படிச்சுட்டு அதை எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை நான் படித்து அவ்வளோ தூரம் நிறையா எனக்கு அங்கே தான் என்னோட கற்பனை உலகமே விரிஞ்சுது அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காமிக்ஸில் இருந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆன டார்சான், அந்த ட்ரீ ஹவுஸ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டார்சான் காமிக்கில் இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஒரு காலத்தில் ரைட்டர் சுஜாதாவோட புஸ்தகங்களில் தேடி படிச்சிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு கூட நான் ரைட்டர் சுஜாதாவோட பயங்கரமான ரசிகை அப்படின்னு சொல்லலாம். அவரோட எளிமையான தமிழில் அவர் எழுதக்கூடிய அந்த ஹாஸ்யங்களும் அந்த ஜோக்குகளும், அதுக்கப்புறம் எளிமையான தமிழில் அவர் எழுதக்கூடிய அந்த விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அண்ட் என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜீனோ, இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10-13 தடவை படிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன கூட இல்லை. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு புஸ்தகங்கள் நெருக்கமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வாசிக்காத நாட்கள் சுவாசிக்காத நாட்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் எதுவுமே வாசிக்கலை அப்படின்னா நான் சுவாசிக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்னை அதை பாதிக்கக்கூடிய விஷயம். ஸோ கட்டாயமாக நான் டெய்லி ஏதாவது ஒன்று வாசிக்கிறத ஒரு விஷயமா வச்சிருக்கிறேன். அண்ட் ஆல்சோ அந்த காலத்தில் பாலகுமாரனோட ஸ்டோரிஸு, ரமணிச்சந்திரனோட ஸ்டோரிஸு, இங்கிலீஷ் நாவல்ஸ், இங்கிலீஷ் புக்ஸு எல்லாமே வந்து படிச்சிருக்கேன். ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படிங்கிற புஸ்தகத்தை எங்கள் வீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் நான் ரீடர்ஸ் டைஜஸ்ட் ரெகுலர் ரீடராக இருப்பேன். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் என்னோட வாழ்க்கையில் புஸ்தகங்கள் பின்னி பிணைஞ்சு இருந்துச்சு. ஸோ சிலருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் மாறிடும். புஸ்தகங்கள் அவ்வளவு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். குறிப்பாக நம்ம பெண்களுக்கு வேலை பளு காரணமாகவும் அவங்களோட அலுவலக வேலைகள் காரணமாகவும் புஸ்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது நிறையா குறைஞ்சிரும். ஆனால் நான் அந்த விதத்துலேயும் லக்கி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஸராக இருந்ததுனால என் வாழ்க்கையில் படிப்பு அப்படிங்கிறது அந்த புக்ஸை ரீட் பண்ணுறதுங்கிறது அப்படி என்னோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சு இருந்தது. அதுக்கு வசதியாக என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஒரு நல்ல புக் ரீடர். ஸோ அவங்க நிறைய புக்கு வாசிக்கிறாங்களோ இல்லையோ நிறைய நல்ல புஸ்தகங்களை வாங்கிடுவாங்க. அந்த பெஸ்ட் செல்லிங் புக்கு அப்படிங்கிறத வாங்கிடுவாங்க. அவங்க எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண புக்கு தான் வந்து மேகசின் தான், இன்ஃபினிட் தாட்ஸ் அப்படின்னு முன்னாடி பிரிண்ட் மேகசினில் வந்துட்டு இருந்து மஹத்ரேயா ரா அப்படிங்கிறவங்களோட அந்த மேகசின் இன்ஃபினிட் தாட்ஸ்ன்னு வந்தது. அதுக்கப்புறம் அதோட பேர் இன்ஃபினிட்டிசம் அப்படின்னு மாறிச்சு. அப்புறம் இப்போ ஒரு 3 வருஷமாக அந்த பிரிண்ட் மீடியாவை நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அந்த இன்ஃபினிட்டிசம் புக்கோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் நாங்கள். அதோட மொத்த கலெக்ஷனும் நான் இன்னும் வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு காலேஜில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரக்கூடிய பிரச்சனைகள், ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த புத்தகங்கள் தான் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கு. அதிலிருந்து நான் வாசித்து எனக்கு கிடைச்ச அந்த அறிவு, எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு தான் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நல்ல விதமாக ஷேப் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு புஸ்தகங்கள் என்னோட வாழ்க்கையில் ஒன்றி போய் இருக்குது. இப்போவும் நான் டெய்லி ரீட் பண்ணுறதை விடாமல் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். புஸ்தகம் என்னோட வாழ்க்கையில் எப்படி வந்தது, எப்படி என் வாழ்க்கையில் புத்தகங்கள் பின்னி பிணைஞ்சு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பழையபடி நான் வந்து என்னோட நினைவுகளில் நான் மூழ்கி போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது புத்தகங்கள் வாசிக்கிறதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் மாடர்ன் டெக்னாலஜி நல்லா வந்துட்டு, ஆடியோ புக்ஸ் வந்துட்டு, கிண்டில் வந்துட்டு, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நன்மை தான். நான் அது எதையுமே குறை அப்படின்னு சொல்லலை, எதையுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. எல்லாமே நன்மை தான். ஏன்னா எல்லா இடத்துக்கும் நம்மளால் புஸ்தகங்களை தூக்கிட்டு போக முடியாது. அண்டு நம்ம புஸ்தகங்களை வந்து நிறைய புஸ்தகங்கள் படித்தாலும் அவ்வளவு புத்தகங்களோட இருக்கிற கண்டென்ட்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் இந்த கிண்டில், ஆடியோ புக் அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு பயன்படும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாசித்தல், அதாவது வாசிக்கிற விரும்புகிறவங்க கட்டாயமாக ஒரு ஃபிசிக்கல் புக்கை தான் நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபிசிக்கல் புக்கை ரீட் பண்ணுறதுக்கூடிய பயன்கள், ரீட் பண்ணக்கூடிய சந்தோஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் முதல்ல உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஃபிசிக்கல் புக்கை நீங்கள் தொட்டு டச் பண்ணி பார்த்து அதுவே ஒரு ஃபீல். இங்கே எத்தனை பேருக்கு அந்த புக்கோட ஸ்மெல்லு பிடிக்கும்?
அந்த புக்கில் ஒரு பேப்பர் ஸ்மெல் இருக்கும், அந்த பிரிண்ட் ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லே வந்து நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு, அந்த புக்கோட ஒரு பரிச்சயம் அதெல்லாம் ஏற்படுறதுக்கு நமக்கு ரொம்ப உதவும். ஸோ ஃபிசிக்கல் புக்கு படிக்கும்போது நீங்கள் வேணுங்கிற இடத்துல நீங்கள் ஹைலைட் பண்ண முடியும், வேணுங்கிற விஷயங்களை நீங்கள் குறித்து வைக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வேணுங்கிற இடத்துல பின் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போ நீங்கள் அந்த புக்கை எடுத்து பார்த்தாலும் ஏதாவது ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் குறித்து வச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரீகலெக்ட் ஆகும். ஈஸியாக அந்த புக்கை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம், இல்லை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட புஸ்தகம் வாசிக்கிறதுனால உங்களோட அறிவு மேம்படும். ஸோ நிறைய புக்கு ரீடிங்கை பற்றி கோட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பெரிய அறிஞர்கள் எல்லாம் பெரிய பெரிய நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில வார்த்தைகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு ரீடராக இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு லீடராக மாறுவாங்க. those who is a reader will be a leader tomorrow. இன்னைக்கு ரீடரா இருக்கிறவங்க நாளைக்கு லீடரா மாறுவாங்க. இது ஒரு ஃபேமஸ் சேயிங். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப்டர் வேர்ட் ஆஃப்டர் வேர்ட் இஸ் பவர்ஃபுல். ஸோ ஒரு வார்த்தைக்கு அடுத்து ஒரு வார்த்தைக்கு அடுத்து ஒரு வார்த்தைக்கு அடுத்து வார்த்தைகளை கோர்த்து உருவாக்கக்கூடிய அந்த புத்தகம் ரொம்ப பவர்ஃபுல் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சொல்லியிருக்கிற இந்த ஃபேமஸ் வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலியை எனக்கு ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியை காட்டுங்க, அவங்க இந்த உலகத்தையே மூவ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு நான் உறுதியிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு ஃபேமிலியே வாசிக்கிற பழக்கம் இருக்கிற ஃபேமிலியா இருக்கு அப்படின்னா அவங்க இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை உடையவங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதிலிருந்து தெரியுது, நீங்க புஸ்தகம் வாசிக்கும் போது நமக்கு உலக அறிவு நமக்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம மனசு விசாலப்படுது, நம்மளோட மைண்டில் பாசிட்டிவ் திங்கிங் என்ஹான்ஸ் ஆகுது. அண்ட் நம்ம வாழ்க்கையில ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது. ஸோ என்ன மாதிரி வேணால் நீங்கள் புஸ்தகம் வாசிக்கலாம். ஃபிக்ஷன் புக்கு, நான் ஃபிக்ஷன் புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோரிஸு, இல்லைனா வந்து இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷனல் புக்கு, செல்ஃப் ஹெல்ப் புக்கு, எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் எந்த புக்காக இருந்தாலும் நீங்கள் புஸ்தகம் வாசிக்கும் போது உங்கள் மனசு விசாலப்படும், உங்களோட அறிவு மேம்படும், உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உருவாகும். உங்கள் பிரெயினையே ரீவயர் பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த புக்ஸ் வந்து நிறைய உதவியாக இருக்கும். ஸோ நிறைய பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஆத்தர்ஸ் எல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை அந்த புக்கு வழியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கட்டாயமாக அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவித்து எப்படி வெற்றியை கொண்டு வந்தாங்களோ அது எல்லாம் உங்களால் உணர முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், புக்குனால நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புக்கில் நீங்கள் வாசிக்கிறீங்க, ஒரு ஹவாய் தீவு, ஒரு அழகான ஹவாய் தீவு பீச்சில் இப்படி இருக்குது அப்படின்னு அந்த புக்கில் விவரிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் மனசில் நீங்கள் அந்த ஹவாய் தீவுக்கே பயணம் பண்ணிடலாம். ஸோ அதாவது டைம் ட்ராவல் பண்ண மாதிரி நீங்கள் டைரெக்டாக அந்த ஹவாய் தீவுக்கே குதிச்சு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட கற்பனை சக்தியை, நம்மளோட சிந்தனையை இம்ப்ரூவ் பண்ணுற விஷயம் இந்த புக்கு. ஸோ இதில் நிறைய விதமான புக்ஸ் இருக்குது, நிறைய ஜேர்னர் இருக்குது, சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸ் இருக்குது, அண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடான புக்ஸ் இருக்குது. எந்த மாதிரியான புக்கு வேணால் இருக்கட்டுங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான புக்கு பிடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நிறைய புக்கு வாசிச்சா தான் நமக்கு எந்த மாதிரியான புக்கு பிடிக்கு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் நிறைய புக்கு வாசிச்சு பாருங்கள், எந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, வாசிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அது போக அந்த புக்கு வாசிக்கும் போது பாதியில் போர் அடிக்காமல் அந்த புக்கை பாதியில் வைக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய புக்கை நீங்கள் கண்டுபிடிங்க. யூ ஐடென்டிஃபை விச் ஜர்னர் ஆஃப் புக் இன்ட்ரெஸ்ட் யூ. உங்களுக்கு என்ன மாதிரியான புக்கு பிடிக்கி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி புக்ஸை கலெக்ட் பண்ணுங்க.
தினமும் வாசிக்கிறதுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க. ரீடிங் இஸ் அ பவர்ஃபுல் ஹேபிட். பெரிய பெரிய சாதனையாளர்கள், பெரிய பெரிய வெற்றியாளர்கள், அவங்க எல்லாரும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வெற்றிக்கான டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீட் பண்ணுறது தான். அவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள், சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே அவங்க சொல்கிறது என்னன்னா, வி ஆர் லைஃப் லாங் லேர்னர்ஸ். பி எ லைஃப் லாங் லேர்னர். அதுதான் என்னோட சிம்பிள் மந்த்ரா. LLL, லைஃப் லாங் லேர்னர். ஸோ நீங்கள் ஒரு லைஃப் லாங் லேர்னராக இருந்தீங்க அப்படின்னா புஸ்தகம் வாசிக்கிறது உங்களுக்கு ஈஸியான அனுபவமாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய அனுபவமாக புஸ்தகம் வாசித்தல் இருக்கும். ஸோ அதனால கட்டாயமாக டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை புஸ்தகம் வாசிக்கிறதுக்காக வேண்டி ஒதுக்குங்க. ஒன்று காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் புஸ்தகம் வாசிக்கலாம், இல்லை நைட்டு தூங்கும் போது அது ஒரு ரீவைண்டிங் ரொட்டீனாக வச்சுக்கோங்க. கடைசி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்காம உங்களுக்கு பிடித்தமான புஸ்தகத்தை வாசிச்சுட்டு படுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. வேணுங்கிற விஷயங்களை ஹைலைட் பண்ணி படிங்க. அண்டு புக்கை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட புக்கு படித்ததை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அண்டு புக்கு வாசிக்கக்கூடிய கிளப்ஸு இல்லை புக்கு வாசிக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கும். நமக்கு ஃபேஸ்புக் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி புக்கு ரீடிங் இருக்கக்கூடிய குரூப்ஸ் அண்ட் கிளப்ஸில் சேர்ந்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வாசித்த புக்கை டிஸ்கஸ் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு புஸ்தகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நீங்கள் எந்த மாதிரி புஸ்தகம் வாசிக்கிறீங்களோ அதை பார்த்து தான் உங்கள் வீட்டு குழந்தைகளும் புஸ்தகம் வாசிக்கிற அந்த நல்ல ஹேபிட்டை உருவாக்குவாங்க. அதனால நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருங்க ரீடிங் இதில். அது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு திருமண நிகழ்ச்சியோ இல்லை ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கோ போகிறீங்க, இல்லை ஒரு சின்ன குழந்தைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த குழந்தை வாசிக்கக்கூடிய குழந்தையா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு புஸ்தகத்தை பரிசளிக்கலாம். ஒரு புக்கை வந்து நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். அது ஒரு நல்ல கிஃப்ட், மெமரபிள் கிஃப்ட். அவங்க என்றைக்குமே அந்த புக்கை அவங்க செரிஷ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அது மாதிரி நிறைய புக்ஸ் நீங்கள் வாங்கி வீட்டில் நீங்கள் ஒரு மினி லைப்ரரி செட் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன ஷெல்ஃபை ஒதுக்கி அந்த ஷெல்ஃபில் புக்ஸு அடுக்குங்க. உங்களுக்கு தேவையான புக்ஸை ஃபஸ்ட் ரேக்கு, செகண்ட் ரேக்கு, கீழே இருக்கிற ரேக்கில் உங்கள் குழந்தைகளுக்கு சம்மந்தமான புக்கை வைங்க. ஸோ அதை பார்க்கும்போதே உங்கள் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். இப்போ இருக்கிற புக்ஸ் எல்லாம் நிறைய மாதிரி பிரிண்ட் புக்ஸே வந்து நிறைய கைண்டில் வந்துருச்சு. கஸ்டமைஸ்டு புக்கெல்லாம் கூட வந்துட்டு. நான் பிளாகராக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எழுதும் போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. கஸ்டமைஸ்டு புக்குக்கு ரிவ்யூ எழுதணும் அப்படின்ட்டு. அவங்க வந்து ஓ மை நேம் அப்படின்னு ஒரு புக்கு, அதில் வந்து என்னோட பையனுக்கான புக்கு, அந்த புக்கு அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்ககிட்ட கேட்டாங்க என்ன பேர் வேணும் அந்த அப்படின்னு கேட்டு அந்த புக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி இருக்கும். அந்த புக்கு ஒரு 50 பேஜ் ஒரு பிக்சர் புக் மாதிரி தான் இருக்கும். அதில் என் பையனோட பேர் தான் அந்த கதையில் வரும். அந்த கேரக்டர், ஒன் ஆஃப் தி கேரக்டர் வந்து என்னோட பையனோட பேர் மித்தேஷ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு புக்ஸு அண்ட் பர்சனலைஸ்டு புக்ஸு அண்ட் சென்சரி புக்ஸு அப்படின்லாம் நிறைய கைண்ட் ஆஃப் புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த வயசில் என் சின்ன என் பையன் இருக்கும்போது ரொம்ப ஆர்வமாக பார்த்தான். தன்னோட பேர் புஸ்தகத்தில் வந்திருக்கு அப்படிங்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு புஸ்தகம் வாசிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுறதுக்கு உண்டான டிப்ஸு. ஸோ இதெல்லாம் நான் ஜென்ரலாக சொன்னேன். எனக்கு புத்தகங்கள் என் வாழ்க்கையில் எப்படி அறிமுகமாச்சு, புத்தகங்களும் நானும் எப்படி பிணைஞ்சிருக்கோம், என்னோட புத்தகங்களோடான என்னோட நினைவுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்து புத்தகங்கள் வாசித்தலோட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணேன். அதுக்கு அடுத்து புத்தகம் வாசிக்கிறத எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக நாம் எப்படி புத்தகம் வாசித்தலை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு உண்டான டாப்பிக்கு வரேன். 12 books that can transform your life.
நிறைய புக்கு இருக்குங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் இருக்கு. ஆனால் நான் படித்த புக்ஸு என்கிட்ட இப்போ இங்கே கையில் இருக்கிற புக்ஸு அந்த 12 புக்ஸை தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு புக் செஷன் ஒன்று லைவ் செஷனாக பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். வந்து புக் ரெக்கமெண்டேஷனாக இருக்கலாம், இல்லை புக்கை பற்றின விமர்சனங்களாக இருக்கலாம், இல்லை புக் ரீடிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கலாம், இல்லை புக்கு ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ண இல்லை ரீடிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸை கூட்டிகிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து நான் இந்த புக் செஷன்ஸை இன்ஸ்டாகிராம் லைவ்ல மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். நீங்கள் அதை வரவேற்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். Nivi, are you there? ஓகே, இப்ப நம்ம 12 புஸ்தகங்கள் that can transform our life பத்தி நாம பார்க்க போறோம். சோ நான் இது எந்த ஆர்டரும் கிடையாது. நீங்க இந்த நான் கொடுக்குற ஆர்டர் இதுதான் பெஸ்ட் புக் போல, த டாப் மோஸ்ட் பெஸ்ட் புக் அண்ட் செகண்ட் டாப் மோஸ்ட் பெஸ்ட் புக் அப்படி ஆர்டர் கிடையாது. நான் எனக்கு பிடிச்ச இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டர்ல நான் கொடுக்குறேன். எல்லா புக்ஸுமே நான் ரெக்கமெண்ட் பண்றேன். எல்லா புக்ஸுமே நான் படிச்ச புக்ஸா தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். சோ அது எந்த ஆர்டரையும் நீங்க எடுக்க தேவையில்லை. அந்த புக்கு என்ன அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க. ஆத்தர் யாரு, அந்த புக்ல என்ன விஷயங்கள் பேசி இருக்கிறாங்க, எது ஹைலைட்டா பேசி இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நீங்க வாய்ப்பு கிடைச்சா அந்த புக்கை பிசிக்கல் புக்கா நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. அப்படி இல்ல வாய்ப்பு உங்களுக்கு இல்ல அப்படின்னா ஏதாவது புக் குரூப்ல சேர்ந்தோ இல்ல பிடிஎஃப் இல்ல கிண்டில் ஃபார்மட் இல்ல ஆடியோ புக் ஃபார்மட்ல அந்த புக்கை நீங்க கேட்டு பாருங்க. ஆர் யூ ரெடி டு கோ? சோ இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா 12 புஸ்தகங்களை? சோ ஃபர்ஸ்ட் புஸ்தகம் நான் அறிமுகப்படுத்துறது உங்களுக்கு தெரியுதா? Who will cry when you die? இதுதான் இந்த புக்கோட பேரு. இதை எழுதின ஆத்தரோட பேரு ராபின் சர்மா. இது பழைய புக்கு தான், ஆனா இட்ஸ் a வெரி குட் பெஸ்ட் செல்லிங் புக். Who will cry when you die by ராபின் சர்மா. இதுல அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா லைஃப் லெசன்ஸ் அபவுட் life lessons from the monk who sold his Ferrari. So monk who sold his Ferrari அப்படிங்கிறது அவரோட ஃபர்ஸ்ட் புக்கு. அந்த புக்கோட ஆத்தர் தான் இதுவும் கொடுத்திருக்கிறாங்க. இதுல ஃபுல்லும் அவங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து லைஃப் லெசன்ஸ். அதுதான் இதுல சாப்டரா இருக்குது. இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு 110 சாப்டர் கிட்டக்க வருதுன்னு நினைக்கிறேன். 101 சாப்டர் இருக்குது. ஆனா நீங்க இதுல 101 சாப்டர் இருக்கு அப்படின்னு பயப்பட தேவையில்லை. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன லைஃப் லெசன் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன லெசன்ஸா தான் இருக்கு, சாப்டர்ஸா தான் இருக்கு. சோ நான் இப்போ ரேண்டமா ஒரு பேஜ் ஓபன் பண்ணியிருக்கேன். அந்த சாப்டர் வந்து சாப்டர் 9. அது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, லேர்ன் டு சே நோ கிரேஸ்ஃபுல்லி. இல்லை அப்படின்னு என்னால முடியாது அப்படிங்கறத எப்படி கிரேஸ்ஃபுல்லா சொல்லலாம் அப்படிங்கறத ஒரு சாப்டர்ல சொல்றாங்க. சோ இந்த புக்கு ஃபுல்லுமே வந்து பிராக்டிக்கல் டிப்ஸா இருக்குது. நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணக்கூடிய பிராக்டிக்கல் டிப்ஸா இருக்குது. நீங்க உடனே அதை செயல்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய வெற்றி அடைய முடியும். அந்த மாதிரி ஒரு புஸ்தகமா இருக்கு. ஆரம்பத்துல இந்த புஸ்தகத்தோட ஆரம்பத்துல ராபின் சர்மா சொல்றாரு, நீங்க பிறக்கும் போது நீங்க அழுதுருப்பீங்க, மற்றவங்க உங்களை சுத்தி இருந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதே நேரத்துல நீங்க இறக்கும் போது எல்லாரும் சுத்தி இருக்கிற மற்ற எல்லாரும் கண்ணீர் விடணும், நீங்க ஒரு சந்தோஷமா விடை பெறணும். அப்படியான ஒரு
அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து செல்லணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அந்த புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே அதைத்தான் அவர் சொல்றாரு. வாழ்க்கை, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஒரு அழகான ரம்யமான அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரியான அழகான அற்புதமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் அந்த லெசன்ஸ், லைஃப் லெசன்ஸ கொடுக்கக்கூடியதுதான் இந்த புக்கு Who Will Cry When You Die by ராபின் சர்மா. இது ஃபர்ஸ்ட் புக் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நாம என்னைக்காவது ஒரு செஷன், லைவ் செஷன்ல ஒரு புக்கை மட்டும் எடுத்துட்டு அந்த புக்ல என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாம முழுக்க புக் செஷனாவேவும் கூட ஒரு செஷனை பண்ணலாம். உங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் நான் அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறது 2வது புஸ்தகம். இது என்னோட மென்டர் பூஜா புனித் அவங்க எழுதியிருக்கிற புஸ்தகம் அன்லாக்கிங் தி கோல்டன் கேஜ். அன்லாக்கிங் தி கோல்டன் கேஜ் பை பூஜா புனித், லைஃப் கோச். இவங்க என்னோட மென்டர். அண்ட் இந்த புஸ்தகம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் டு டிசைனிங் தி லைஃப் யூ லவ். நீங்க விரும்பக்கூடிய உங்க வாழ்க்கைய டிசைன் பண்றதுக்கு 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இந்த புக்கோட சப்டைட்டில். சோ இதுலயும் இது சொல்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவையான வாழ்க்கைய நீங்களே எப்படி உருவாக்கிக்கிடலாம் அப்படிங்கறதான் சொல்லுது. நான் இங்க ஓபன் பண்ணி ரேண்டமா ஓபன் பண்ணி எடுத்துக்கிற பேஜ்ல வந்திருக்கிறது கமிட்மெண்ட் டின். சோ ஒரு நம்ம எப்படி வீட்டுல ஒரு உண்டியல் வச்சிருப்போமோ, காசு சில்லற காசை சேர்க்கறதுக்கு ஒரு உண்டியல் வச்சிருப்போமோ, அதே மாதிரி ஒரு கமிட்மெண்ட் டின் அல்ல கமிட்மெண்ட் ஜார்னு வச்சுக்கோங்க. அந்த ஜார்ல உங்களோட கமிட்மெண்ட்ஸ், நீங்க எதுக்கெல்லாம் கமிட் பண்றீங்களோ அதெல்லாம் போட்டுட்டு வாங்க. சோ அந்த ஜார்ல இருந்து எடுத்து ஒரு நாளும் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸை எடுத்து நீங்க அந்த கமிட்மெண்ட்ஸை அட்டைன் பண்றதுக்கு, அச்சீவ் பண்றதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்காவது நீங்க லோவா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் ஜார்ல இருந்து நீங்க ஒரு ஸ்ட்ரிப்பை எடுத்து நீங்க வாழ்க்கையில என்ன கமிட் பண்ணியிருக்கீங்க, உங்க வாழ்க்கையில எதை நீங்க லட்சியமா எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் ஒரு என்ன சொல்ல, ஒரு உந்துதல் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த டிப்ஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த புக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான புக்கு. எதனால அப்படின்னா, நான் பூஜா புனித்திட்ட லைஃப் கோச்சிங் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்கள இன்ஸ்டா பேஜ்ல நான் ஃபாலோ பண்ணினேன். அவங்க கொடுக்கக்கூடிய சேலஞ்சஸ், அவங்க 21 டேஸ் சேலஞ்சஸ் அப்படி எல்லாம் கொடுப்பாங்க. அதுல ஒரு தடவை நான் 21 டேஸ் சேலஞ்ச்ல கலந்துகிட்டேன். அதாவது ஹவு டு அட்ராக்ட் எனிதிங் அப்படின்னு ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் கொடுத்தாங்க. அவங்களோட போஸ்ட், டெய்லி போடுற போஸ்ட்ல நம்ம கீழே அவங்க சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் போட்டு 21 நாளும் நம்ம கண்டினியூஸா அந்த சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸ்டோரிஸ்ல நம்ம அதை ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி 21 நாள் பண்ணும் போது அவங்க ரேண்டமா வாரம் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணாங்க. அந்த இதுல ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே நான் செலக்ட் ஆனேன். அண்ட் ஆல்சோ அந்த 21 டேஸையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஒரு 20 பேர் என்னமோ வின்னர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. அந்த வின்னர் லிஸ்ட்ல நான் இருந்தேன். சோ அப்படிதான் நான் பூஜா புனித் சக்சஸ் கியான்ல இருந்து ஒரு சில வெபினார்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு பூஜா புனித்தோட நான் அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சது. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்க கிட்ட இருந்து வந்த இந்த புக்கு சோ கிஃப்டா எனக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைச்சது. அண்ட் ஆல்சோ அதுல பாத்தீங்கன்னா அவங்க கைப்பட எழுதி சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? சோ அதுல அவங்க கைப்பட மை டியரஸ்ட் வசந்தா, a massive congrats. May 2022 bring loads of love, luck and blessings to you. Enjoy the book. Love, Pooja Puneeth. சோ இது 2022ல எனக்கு கிஃப்டா கிடைச்ச புஸ்தகம். சோ இந்த மாதிரி நம்ம பிசிக்கல் புக்ஸோட நிறைய ரிலேட்டட் மெமரிஸ் கூட இருக்கும். சோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் எல்லா புஸ்தகங்களும் படிக்கும் போது அண்டர்லைன் பண்ணி, இந்த புஸ்தகம் அதே மாதிரிதான் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் நடுவுல இருக்குது.
நீங்க இத வந்து கையில வச்சு படிக்கும் போது கையில பேப்பர் அண்ட் பென் வச்சுதான் படிக்கணும். சோ வேணுங்கிற இடத்துல எல்லாம் அண்டர்லைன் பண்ணி அந்த மாதிரி நீங்க படிக்கணும். கிட்டத்தட்ட இது வந்து இந்த புக்கை நீங்க வாசிக்கும் போது ஒரு லைஃப் கோச்சிங் செஷன் பூஜா புனித் கிட்ட அட்டன் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க இந்த புக்கை வாசிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். இந்த புக்கோட பேரை இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்றேன். அன்லாக்கிங் தி கோல்டன் கேஜ் பை பூஜா புனித் லைஃப் கோச். அதோட சப்டைட்டில் பாத்தீங்கன்னா 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் டு டிசைனிங் தி லைஃப் யூ லவ். இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய செகண்ட் புக்கு. இது லைஃப் சேஞ்சிங் புக்கு. உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த புக்ல அடங்கி இருக்கு. இதுல எத்தனை சாப்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப சாப்டர்ஸ் அப்படி பெருசா நிறைய இல்ல. பட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் 8 சாப்டர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 8 சாப்டர்ஸ்குள்ளயும் வந்து சப் சாப்டர்ஸ் மாதிரி அப்படி இருக்குது. இந்த புக்கு உங்களுக்கு கிடைச்சா நீங்க கட்டாயமா இந்த புக்கு வாசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்து மூணாவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய புஸ்தகம் ஒரு தமிழ் புஸ்தகம். இது இங்கிலீஷ்லயும் இந்த புஸ்தகம் இருக்குது. ஆனா நான் படிச்சது இந்த புஸ்தகம் தமிழ்ல தான் படிச்சேன். மிர்தாத்தின் புத்தகம், த புக் ஆஃப் மிர்தாத் அப்படிங்கிற இத எழுதினவங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆத்தர் மிக்கேல் நைமி அப்படிங்கிற ஃபேமஸ். இதுவும் ஒரு பெஸ்ட் செல்லிங் புக்கு தான். ஒரு கலங்கரை விளக்கமும் ஒரு துறைமுகமும் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்ல இருக்கு இந்த புஸ்தகம் மிர்தாத்தின் புத்தகம். இது இங்கிலீஷ் வெர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா த புக் ஆஃப் மிர்தாத் அப்படிங்கிற புஸ்தகம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு மலை பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மானஸ்ட்ரினா புத்திஸ்ட் ஆட்கள் இருப்பாங்கல்ல, புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் ஞானிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மானஸ்ட்ரியில நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி கதை மாதிரி இதுல இருக்கும். இதுல ஏகப்பட்ட இதுல வந்து அவங்க டிஸ்கஸ் பண்றது வாழ்க்கை, மரணம், கடவுளுக்குண்டான கான்வர்சேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஆழமான விஷயங்களை எல்லாம் இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயமும் இதுல ஆழமா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா 37 சாப்டர்ஸ் இருக்குது. சோ ஒரு இதுவும் நீங்க பாருங்க. பொதிந்த கட்டுக்குள் உள்ள கடவுள் மனிதன். சோ கடவுள் வந்து கடவுளே மனிதன். ஒரு பொதிந்த கட்டுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் மனிதன், மனிதன் தான் கடவுள். அந்த மாதிரி மனிதனுக்கும் கடவுளுக்கும் உண்டான டிஸ்கஷன் மாதிரி இந்த புத்தகத்துல இருக்கும். இந்த கடவுளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களோட ஹையர் செல்ஃப பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எல்லாம் இந்த புத்தகத்துல வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தந்திருப்பாங்க. நான் ரேண்டமா ஓபன் பண்ண பேஜ்ல இருந்து பாக்குறேன். திரும்ப திரும்ப வரும் பிறவியை அன்பு நிச்சயமாய் தடுத்து விடும். நாம திரும்ப திரும்ப வர்ற அந்த பிறவி, அதாவது நம்ம ரீபர்த் அப்படின்னு சொல்றோம்ல, திரும்ப திரும்ப பிறக்கிறோம் அப்படிங்கிறது. நாம ஏன் திரும்ப திரும்ப பிறக்கிறோம், மறுபிறவி ஏன் நமக்கு வருது அப்படின்னா நம்ம கர்மாவை நம்ம கழிக்கல அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப மறுபிறவி வரும் அப்படிங்கிறது நம்ம ஹிந்துக்களோட நம்பிக்கை. சோ அத வச்சுதான் சொல்றாங்க திரும்ப திரும்ப வரும் பிறவியை அன்பு நிச்சயமாய் தடுத்து விடும். சோ மறுபிறவி அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு உண்டான சக்தி எதுக்குதான் இருக்கு? அன்புக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க அன்பு செய்யறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கர்மாவை சேர்க்க மாட்டீங்க. இருக்கிற கர்மாவை கழிச்சிட்டு போகிறதுக்கு நீங்க விரும்புவீங்க. சோ அந்த திரும்ப திரும்ப பிறக்கக்கூடிய அந்த பிறவிய தவிர்க்கணும் அப்படின்னா அன்பு செய்தலே முதன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. அன்புதான் பந்தங்களிலிருந்து விடுவிப்பது. நீங்கள் எல்லாவற்றையும் நேசிக்கும் போது எந்த பற்றும் உங்களை பற்றாது. நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி நேசிக்கும் போது எந்த பற்றுதலும் உங்களை பற்றாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ எவ்வளவு ப்ரொஃபவுண்டான விஷயம் பாருங்க. அன்பு ஆழமானது அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ இந்த புஸ்தகமும் ஒரு அவ்வளவு ஆழமான புஸ்தகம். நான் இந்த புஸ்தகத்தை முழுமையா வாசிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இந்த புத்தகத்தை ஒரு 2-3 தடவை நான் வாசிச்சிருக்கேன். எனக்கு அந்த பழக்கம் உண்டு. ஒரு சில புத்தகங்கள் என் மனசுல பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னா நான் அந்த புத்தகங்களை நிறைய ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை இல்ல, நிறைய தடவை அந்த மாதிரி நான் வாசிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி வாசிச்ச ஒரு புத்தகம் தான் மிர்தாத்தின் புத்தகம். எழுதியிருக்கிற ஆத்தரோட பேரு மிக்கேல் நைமி.
அண்ட் இது இங்கிலீஷ்லயும் அவைலபிளா இருக்கு, தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. இப்ப மேக்சிமம் எல்லா புக்குமே வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சேர்ந்துதான் அவைலபிளா இருக்குது. சோ இந்த புஸ்தகம் கிடைச்சாலும் நீங்க படிச்சு பாருங்க. வாழ்க்கைக்கான தத்துவங்கள் கொடுத்திருக்கிற புஸ்தகம். சோ நான் மேக்சிமம் படிக்கிற புஸ்தகம் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஃபிக்ஷன் அண்ட் ஆல்சோ தட் செல்ஃப் ஹெல்ப் புக், மோட்டிவேஷனல் புக்கு, செல்ஃப் ஹெல்ப் புக்கு, அந்த மாதிரி புத்தகங்கள் தான் எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. அந்த புத்தகங்கள் என்னோட ப்ரொஃபசர் வாழ்க்கையிலயும் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கு. இப்போ ஒரு லைஃப் கோச்சா இருக்கிறதுக்கும் அந்த புத்தகங்கள் எனக்கு பெரு உதவி செய்யுது. அதனால எனக்கு அந்த புத்தகங்கள் ரொம்ப நெருக்கமானதா இருக்கு. நான் 3வது புஸ்தகம் சொல்லி இருக்கிறேன். இப்ப 4வது புஸ்தகம் நான் சொல்றது பாத்தீங்கன்னா கிஸ் தட் ஃப்ராக். தெரியுதா உங்களுக்கு? கிஸ் தட் ஃப்ராக் அப்படிங்கிற புஸ்தகம் பிரையன் ட்ரேசி, அவங்க பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் பிரையன் ட்ரேசி. இவங்களோட இதுக்கு முந்தின புஸ்தகம் தான் வந்து ஈட் தட் ஃப்ராக். நான் கூட ஒரு ரீல் போட்டிருக்கேன், ஈட் தட் ஃப்ராக் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரீல்ஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருக்கிறேன். அந்த ஈட் தட் ஃப்ராக்ங்கிறதும் ஒரு பெஸ்ட் செல்லிங் புக்கு தான். அது ப்ரொடக்டிவிட்டிய பத்தி பேசக்கூடிய புக்கு. அதோட அடுத்த வெர்ஷன் மாதிரி தான் இந்த புக்கு கிஸ் தட் ஃப்ராக். இதோட சப்டைட்டில் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 12 great ways to turn negatives into positives in your life and work. உங்க வாழ்க்கையிலையும் உங்க வேலை பார்க்கும் இடத்திலையும் உங்களுக்கு உருவாகக்கூடிய நெகட்டிவ் சிந்தனைகளை பாசிட்டிவ் சிந்தனைகளா மாற்றுறதுக்கு உண்டான 12 கிரேட் டெக்னிக்ஸ் அதைத்தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பிரையன் ட்ரேசி அப்படிங்கிற ஆத்தரு. இந்த புத்தகத்துல எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 சாப்டர் தான் இருக்கு. இது ஒரு ஷார்ட் ரீட் புக் மாதிரி தான் இருக்கு. 12 சாப்டர் இருக்கு. அவங்க ஒரு சாப்டர்லயும் வந்து அந்த ஃப்ராகோட அசோசியேட் பண்ணி சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய காரியம் இருக்கு அப்படின்னா அத வந்து ஃப்ராக்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஈட் தட் ஃப்ராக்ங்கிறதுல ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ ஃப்ராகோட அசோசியேட் பண்ணி சொல்லி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த புஸ்தகத்துல கிஸ் தட் ஃப்ராக் அப்படிங்கிற புஸ்தகத்துல ஃப்ராகோட ரிலேட்டடா வச்சு உங்களோட மனசுல உருவாகக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ பத்தி பேசி இருக்கிறாங்க. எப்படி அந்த நெகட்டிவ் தாட்ஸை எல்லாத்தையும் பாசிட்டிவ் தாட்ஸா நீங்க மாத்துறது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அண்ட் ஒரு சாப்டரோட எண்ட்லயும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப் மாதிரி அவங்க கொடுத்திருக்கிறாங்க, ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. சோ அந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் பார்க்க முடியும். சோ இதுல இந்த புக்கும் வந்து நீங்க ஒரு ரேண்டமா நான் ஓபன் பண்றேன். எமோஷன்ஸ் டிஸ்டார்ட் எவாலுவேஷன். நம்ம எமோஷன்ஸ் எப்படி நம்மள வந்து நிலை குலைய வைக்குது அப்படிங்கறத எவாலுவேட் பண்றது, அசஸ் பண்றது. நம்ம எமோஷன்ஸ் நம்மள உருவாக்குதா, நம்மள பலப்படுத்துதா, இல்ல நம்மள நிலை குலைய வைக்குதா அப்படிங்கறத அசஸ் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் அப்படி எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அண்ட் ரூட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்ஸ். நெகட்டிவ் எமோஷன்ஸ் எப்படி உருவாகுது, அந்த எந்த காரணங்கள்னால நெகட்டிவ் எமோஷன்ஸ் உருவாகுது, அதுல இருந்து நாம எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு டிப் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சாப்டரோட ஹெட்டிங் பாத்தீங்கன்னா நெவர் கம்ப்ளைண்ட் நெவர் எக்ஸ்பிளைன். சோ பவர்ஃபுல் வேர்ட்ஸுங்க. எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, எந்த காரணத்துக்காகவும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. நெவர் கம்ப்ளைண்ட் அண்ட் நெவர் எக்ஸ்பிளைன். சோ அத பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கணும்னா, இல்ல ஒரு என்ன சொல்ல டிஸ்அக்ரிமெண்ட்டை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெவர் கம்ப்ளைண்ட் அண்ட் நெவர் எக்ஸ்பிளைன். சோ இது அவ்வளோ ஒரு ப்ரொஃபவுண்டான, இதுவும் எல்லாமே பெஸ்ட் செல்லிங் புக் தாங்க. நீங்க அதை வாசிக்க 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 உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமும் ஒரு என்ன சொல்ல ஒரு சுவராசியமும் உங்களுக்கு ஏற்படும். இது 4வது புத்தகம் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றது, ரெக்கமெண்ட் பண்றது கிஸ் தட் ஃப்ராக் பை பிரையன் ட்ரேசி. அதுக்கு அடுத்து 5வது புஸ்தகம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ற புஸ்தகம் த மிராக்கிள் மார்னிங். 5வது புஸ்தகம் த மிராக்கிள் மார்னிங். TMM
அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எத்தனை பேரு காலையில மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேரு சேவர்ஸ் அப்படிங்கிற மார்னிங் ரொட்டீன் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இல்ல சேவர்ஸ் அப்படிங்கிற மார்னிங் ரொட்டீனை நீங்க டெய்லி கடைபிடிக்கிறீங்க? இந்த புஸ்தகத்துல உள்ள ஆத்தர் தான் அந்த சேவர்ஸ் அப்படிங்கிற மார்னிங் ரொட்டீனை இன்ட்ரடியூஸ் பண்ணவரு. இந்த புக்கோட ஆத்தர் தி மிராக்கிள் மார்னிங் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் வந்து ஹால் எல்ராட் அப்படிங்கிறவரு. ஹால் எல்ராட். அது இந்த புக்கோட சப்டைட்டில் பாத்தீங்கன்னா த 6 ஹேபிட்ஸ் தட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் பிஃபோர் 8 AM. உங்க வாழ்க்கைய 8 மணி காலை 8 மணிக்குள்ள மாற்றக்கூடிய 6 லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன் ஸ்டெப்ஸ் ஆர் லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த புஸ்தகத்தோட சப்டைட்டில். சோ இந்த ஆத்தர் வந்து அவங்களோட பயோ ஸ்டோரி ஆர் பயோபிக் அல்ல அவங்களோட சுயசரிதை மாதிரி ஆரம்பத்துல அந்த புக்கோட ஆரம்பத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை படிக்கும் போதே நமக்கு அவ்வளவு ஒரு புல் அரிக்கும். அதாவது அவர் ஒரு பெரிய ஹால் எல்ராடுங்கிற இந்த புக்கோட ஆத்தர் வந்து அவர் சின்ன வயசா இருக்கும் போதே 20 வயதுகள்ல இருக்கும் போதே ஒரு பெரிய மேஜர் நியர் டெத் ஆக்சிடென்ட், அவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் மாட்டிக்கிறாரு. அவர் உடம்பு முழுக்க இன்ஜுரி ஆகி அவர் படுத்த படுக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருது. சோ அவர் அப்படி படுத்த படுக்கையா ஆகும் போது அவரோட மனசு ஃபுல்லும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னால நிறைஞ்சு அவர் வாழ்க்கையே வெறுத்து போய் நம்ம எதுக்கு வாழணும், இதுக்கு பதிலா இப்படி ஒரு வெஜிடபிள் மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு பதிலா நாம வந்து ஒரு சாவையே வரவேற்று ஏத்திருக்கலாமே அப்படின்னு அவர் இருக்கும் போது அவர் வாழ்க்கையில ஏதோ ஒரு மோட்டிவேஷன், அவரோட ஃப்ரெண்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறாரு. நம்ம டெய்லி காலையில வாக்கிங் போவோம், அந்த கொஞ்சம் உன்னால முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் வா, அது வந்து உன்னைய எப்படி சொல்ல ஒரு பிரிஸ்கா வச்சுக்கோ, அதனால உனக்கு மனசுலயும் ஒரு உற்சாகம் பரவும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது தான் அந்த வாக்கிங். அது அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அதை செய்யறதுக்கு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றாரு, என்னென்ன சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து அவர் அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ல இருந்து வெளியில வந்தாரு அப்படிங்கறத அந்த புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. மெயினா இந்த புக் த மிராக்கிள் மார்னிங் அப்படிங்கிற புக்ல நீங்க பார்க்கக்கூடிய அந்த மார்னிங் ரொட்டீன் ஃபேமஸான உலக ஃபேமஸான பல செலிபிரிட்டிஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள், வெற்றியாளர்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸ், மார்னிங் பிராக்டிஸ் அப்படின்னா சேவர்ஸ் மார்னிங் ரொட்டீன். அதைத்தான் இந்த புஸ்தகத்துல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி என்னோட டெய்லி ரொட்டீன் லைவ் செஷன்ல கூட நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேவர்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஸ் சைலன்ஸ், A for affirmation, V for visualization, E for exercise, R for reading, and S is for subscribing. Savers, silence, affirmation, reading, exercise, and subscribing. அதுதான் வந்து உங்களோட 6 விதமான சேவர்ஸ் அப்படிங்கிற பிராக்டிஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறாங்க. இந்த புத்தகத்துல எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் நியர்லி 10 சாப்டர்ஸ் இருக்குங்க. ஒரு சாப்டர்லயும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விஷயங்கள் வந்து அந்த மிராக்கிள் மார்னிங் பத்தின விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சேவர்ஸை எப்படி பிராக்டிஸ் பண்றது, ஒரு சாப்டரா சைலன்ஸுக்கு, அஃபர்மேஷனுக்கு, விஷுவலைசேஷனுக்கு, எக்ஸசைஸுக்கு, ரீடிங்க்கு, சப்ஸ்கிரைபிங்க்கு, அப்படி ஒரு சாப்டரா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறாங்க. சோ 1 மணி நேரம் காலையில எடுத்து நீங்க இந்த சேவர்ஸ பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படி உங்களால முடியல அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒரு ஆக்டிவிட்டிக்கும் கொடுத்து அட்லீஸ்ட் 6 மினிட்ஸ் ஆவது நீங்க மார்னிங் இந்த சேவர்ஸ் பிராக்டிஸ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த புக்கோட பேர் தான் தி மிராக்கிள் மார்னிங் பை ஹால் எல்ராட் அப்படிங்கிறவரோட சேவர்ஸ் பிராக்டிஸ் பத்தின புஸ்தகம். சோ இந்த புஸ்தகத்துல நிறைய வெப்சைட் லிங்க் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி
இந்த மிராக்கிள் மார்னிங் புக்ல 30-day சேலஞ்ச் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ மிராக்கிள் மார்னிங் ஆப், ஃப்ரீ ஆப் இருக்கு. நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டெய்லி இந்த சேவர்ஸ் பிராக்டிஸ நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு வந்து நீங்க சேலஞ்ச் மாதிரி 30 days கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல ஸ்டார்ஸ் அண்ட் போனஸஸ் கிடைக்கிற மாதிரி அந்த ஆப் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. சோ அது கூட நீங்க வாங்கி வச்சு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த மிராக்கிள் மார்னிங் ஆப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் வெப்சைட்ல இருந்து நீங்க இதுக்கு உண்டான 30-day சேலஞ்சுக்கு உண்டான பிடிஎஃப் அண்ட் அதர் ஃப்ரீ டவுன்லோடபிள் திங்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கொடுத்துருக்கிற லிங்க்ல இருந்து எடுத்து நீங்க அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. இதை வச்சுதான் சேவர்ஸ் அப்படிங்கிற மார்னிங் ரொட்டீன் நான் ஆரம்பத்துல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த மாதிரி ஒரு டெய்லி மார்னிங் ரொட்டீன் என்னோட கம்யூனிட்டி, நான் ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்கிறேன், சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி ஃபார் விமெனுக்கான ஒரு கம்யூனிட்டி. அவங்கள ஹோலிஸ்டிக் அபண்டன்ஸ் நோக்கி மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன் டூல்ஸ் மூலமா நான் அவங்கள அச்சீவ் பண்ண வைக்கிறேன். அந்த கம்யூனிட்டியில நாங்க மார்னிங் 6 மணில இருந்து 6:30 மணில இருந்து 7 மணி வரைக்கும் காலையில தினமும் மண்டே டு ஃப்ரைடே 5 நாட்கள் நாங்க காலையில பிராக்டிஸ் பண்றோம். அந்த பிராக்டிஸ் செஷனோட பேரு சோல்ஃபுல் அபண்டன்ஸ் ஆக்சலரேஷன் பிராக்டிஸ், சாப் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சோல்ஃபுல் அபண்டன்ஸ் ஆக்சலரேஷன் பிராக்டிஸ். உங்களோட அந்த சோல்ஃபுல் அபண்டன்ஸ ஆக்சலரேட் பண்ணக்கூடிய அந்த பிராக்டிஸ், அதுல நாங்க டெய்லி ஃபாலோ பண்றது எங்களோட யூனிக் மார்னிங் ரொட்டீன் நாங்க டெவலப் பண்ணியிருக்கிறேன். அதோட பேரு கிரேட் டெய்லி மார்னிங் ரொட்டீன் ஃபார் அ கிரேட் டே. ஒரு சிறந்த நாளுக்கான சிறந்த மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிறது தான் எங்களோட அந்த யூனிக் ரொட்டீன். நான் சேவர்ஸ பேஸ் பண்ணி தான் அந்த மார்னிங் ரொட்டீனை உருவாக்கி இருக்கிறேன். கிரேட் அப்படிங்கிற எங்களோட மார்னிங் ரொட்டீனோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, G stands for gratitude. டெய்லி நாங்க பாக்குறது ஒரு சிம்பிள் மந்த்ரா பார்ப்போம். ஏதாவது மந்த்ரா இல்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ இல்லைன்னா ஒரு சாங் அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த செஷனை ஆரம்பிப்போம். ஒரு சோல்ஃபுல் அபண்டன்ஸ் கோட் அப்படின்னு ஒன்னு ஷேர் பண்ணுவோம். அதுவும் மோட்டிவேஷன், மைண்ட் செட், கான்பிடன்ஸ், செல்ஃப் லவ் அது சம்பந்தமான கோட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க கிரேட் பிராக்டிஸ், அதுதான் டெய்லி பிராக்டிஸ் கிரேட் தான் பண்ணுவோம். அந்த கிரேட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட். G stands for gratitude. ஸோ கிராட்டிடியூட் ப்ராம்ப்ட்ஸ் மாதிரி நாங்க டெய்லி சில விஷயங்களுக்கு நாங்க நன்றி தெரிவிப்போம். எங்களோட மார்னிங்க நாங்க எப்பவுமே நன்றி கடனோட தான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அடுத்து 2வது R stands for reading. சோ நாங்க நாளே ஏதாவது ஒரு புக்ல இருந்து 2 பக்கங்களோ 3, 4, 5 பக்கங்களோ வாசிச்சுட்டு வந்துட்டு அதுல இருந்து அந்த ரீடிங் டைம்ல நாங்க மற்றவங்களோட ஒரு முக்கியமான தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல், மோட்டிவேஷனலான இருக்கக்கூடிய ஒரு தகவலை நாங்க ஷேர் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்து E stands for earthing or energizing or empowering. இது ஒரு கிரவுண்டிங் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுவோம். சோ காலையில நம்ம மனசை காம் டவுன் பண்ணி நம்மள ஒரு சென்டரிங் பண்ணி கிரவுண்ட் பண்றதுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸா பண்ணுவோம். அதுல வேற வேற விதமான ஆக்டிவிட்டிஸ், சில நாள் மைண்ட்ஃபுல் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம், சில நாள் எழுதுற மாதிரியான இது, சில நாள் பிரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவோம். ஸோ இட் டிஃபர்ஸ். ஆனா அந்த E stands for earthing, energizing or empowering. அதுக்கு அடுத்து A stands for affirmations. நாங்க டெய்லி அஃபர்மேஷன்ஸ் சேர்ந்து பிராக்டிஸ் பண்றோம். ஸோ என்னோட கம்யூனிட்டிக்கு 5 விதமான ரிசல்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த 5 விதமான ரிசல்ட்ஸுக்கு ஒரு ரிசல்ட்ஸுக்கும் 10 அஃபர்மேஷன்ஸ் யூனிக்கா என் கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணி இருக்கிறேன். அதனால டோட்டலா எங்களுக்கு 50 அஃபர்மேஷன்ஸ் இருக்குது. சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிளோட க்ரீட் அஃபர்மேஷன்ஸ் நாங்க சொல்றோம். அந்த அஃபர்மேஷன்ஸை தான் நாங்க தினமும் ஒரு அஃபர்மேஷன்ஸை சேர்ந்து நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து T stands for transcribing or journaling. தினமும் ஒரு ப்ராம்ப்ட் நான் கொடுப்பேன். ஒரு
என்ன சொல்ல ஒரு ஹிண்ட் மாதிரி நான் கொடுப்பேன். அது சம்பந்தமா நீங்க ஒரு பேஜ் அப்புறமா எழுதி அதை எங்களோட குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சேவர்ஸ பேஸ் பண்ண அந்த ஒரு யூனிக் டெய்லி மார்னிங் ரொட்டீன் நாங்க டெவலப் பண்ணி இருக்கிறது எங்க கம்யூனிட்டிக்கு கிரேட் மார்னிங் பிராக்டிஸ் அப்படிங்கறது. யாருக்காவது இதுல சேரணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்க டைரக்ட் மெசேஜ் போடுங்க. நீங்க ஒரு ட்ரையலா ஒரு மாசத்துக்கு என்னோட சாப் செஷன்ல அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு யூ கேன் அட்டெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சாப் செஷன்ஸ் அலாங் வித் திஸ் கிரேட் மார்னிங் ரொட்டீன். ஸோ அந்த சேவர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த புக்கு தான் 5வது புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ற புக்கு, த மிராக்கிள் மார்னிங் பை ஹால் எல்ராட். அதுக்கு அடுத்து 6வது புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ற புக்கு மில்லினர் மைண்ட் செட், சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லினர் மைண்ட் செட், ஹார்ட் டி எக்கர் அப்படிங்கிற அந்த ஆத்தர் எழுதியிருக்கிறது. இந்த புக்கோட பேரு சீக்ரெட்ஸ் ஆஃப் தி மில்லினர் மைண்ட். ஸோ நம்பர் 1 நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அண்ட் USA டுடே பெஸ்ட் செல்லர். இது வந்து ஏகப்பட்ட பெஸ்ட் செல்லிங் அவார்ட்ஸ் வாங்கின புக்கு, மில்லினர் மைண்ட் செட் புக்கு, ஹாவ் டி எக்கர். அதோட இந்த பேஸ் பண்ணி தான் மில்லினர் மைண்ட் இன்டென்சிவ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், MMI நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சக்சஸ் கியான் நமக்கு அது நடத்துறாங்க. MMI அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. நானும் அந்த MMI ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி இருக்கிறேன். ஸோ அது நம்மளோட மணி மைண்ட் செட்டை ரீசெட் பண்ணக்கூடிய ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் பிசிக்கல் ஈவெண்ட், மில்லினர் மைண்ட் இன்டென்சிவ் MMI அப்படிங்கிறது. அந்த MMI ஒர்க் ஷாப் வந்து இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லினர் மைண்ட் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட பேரு. இந்த புக்கு பாத்தீங்கன்னா இதோட சப்டைட்டில் என்ன சொல்லுதுன்னா, மாஸ்டரிங் த இன்னர் கேம் ஆஃப் வெல்த். வெல்த் பத்தின இன்னர் கேமை மாஸ்டர் பண்ணக்கூடிய புஸ்தகம், மாஸ்டரிங் தி இன்னர் கேம் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற இந்த புஸ்தகம். இதுல எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். It's having nearly 10 to 12 chapters. ஸோ ஒரு சாப்டர்ஸ்லயும் நீங்க வந்து வெல்த் பத்தின இது மணி ப்ளூ பிரிண்ட், இந்த புக்ல ஃபுல்லுமே மணி அண்ட் வெல்த் எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பேசி இருக்கிறாங்க. வெல்த் ப்ளூ பிரிண்ட், நம்மளோட மணி ப்ளூ பிரிண்ட்னா எப்படி இருக்கும், அதை எப்படி ரீவயர் பண்ணலாம், அண்ட் வெல்த் டிக்ளரேஷன்ஸ், அதாவது மணி அஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சாப்டருக்கு எண்ட்லயும் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்மளோட மணி மைண்ட் செட், நமக்கு இருக்கிற மணி பிளாக்ஸ், பிளாக்கேஜஸ், மணி வூண்ட்ஸ், அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி நம்மள மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வர பத்தின இந்த புஸ்தகம். சோ இதுல வந்து உங்களுக்கு நிறைய பிராக்டிக்கல் டிப்ஸ் இருக்கு. எப்படி நீங்க ஒரு மணியை அட்ராக்ட் பண்ணலாம், நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல, அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும் போது மணி நம்மள வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு, நம்ம வீட்டுல பணம் இருந்துச்சா இல்லையா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட மெமரிஸ் எப்படி இருந்தது, பாசிட்டிவ் மெமரிஸா இருந்ததா இல்ல நெகட்டிவ் மெமரிஸா இருந்ததா, அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணி வெல்த் டிக்ளரேஷன் இல்லைன்னா வெல்த் அஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. சோ எல்லா சாப்டர்லயும் மணி பத்தி தான் பேசுறாங்க. இது உங்க மணி மைண்ட் செட்டை ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கு, த சீக்ரெட் ஆஃப் மில்லினர் மைண்ட் செட் பை ஹாவ் டி எக்கர். இதுதான் 6வது புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். சோ இன்னைக்கு நாம செஷன்ல 6 புக்ஸ பத்தி பார்த்திருக்கோம். தட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய 6 புத்தகங்களை பத்தி இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். சோ அடுத்த லைவ் செஷன்ல மீதி இருக்கக்கூடிய 6 புத்தகங்களை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்க கேட்டதுல உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கும் நினைக்கிறேன், உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இதுல எந்த புஸ்தகம் நீங்க ஆல்ரெடி வாசிச்சிருக்கிறீங்க, இல்ல எந்த புஸ்தகத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்க, அதை நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல இந்த புஸ்தகம் சம்பந்தமான ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு ஜென்ரலா லைஃப் சம்பந்தமான, லைஃப் கோச்சிங் சம்பந்தமா, இல்ல மைண்ட் செட் இம்ப்ரூவ்மெண்ட், ரிலேஷன்ஷிப், மணி, ஜேர்னலிங், அஃபர்மேஷன்,
விஷுவலைசேஷன், இது மாதிரி ஏதாவது விஷயத்துக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, queries இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு சந்தோஷமா இருக்கிறேன். If you have any queries related to anything, mindfulness, meditation, journaling, visualization, or anything related to life hacks, life coaching, you can put in comments and I will be happy to answer you. ஏதாவது உங்களுக்கு queries இருக்கா? நீங்க ஒரு புஸ்தகம் வாசிப்பாளரா, நீங்க ஏதாவது ஒரு புஸ்தகம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்களா? நீங்க வாசிச்ச ஒரு நல்ல புஸ்தகம், எனக்கு ஏதாவது ஒரு புஸ்தகம் இருந்தா நீங்க கூட எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ நாம இன்னைக்கு இந்த செஷனோட ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நீங்க இந்த செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த செஷன் மூலமா உங்களுக்கு கிடைச்ச 3 key learnings, 3 key takeaways from this லைவ் செஷன். என்னோட இந்த லைவ் செஷனை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஸ்டோரிஸ்ல அந்த 3 key takeaways-ஓட ஷேர் பண்ணுங்க. என்ன டேக் பண்ணுங்க @விவேக் வசந்தா அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி உங்க ஸ்டோரிஸ்ல 3 key takeaways நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செக்லிஸ்ட் இல்ல ஒரு ஒர்க் ஷீட் அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கு செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மளோட லைவ் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த லைவ் செஷன் நான் என்னோட ப்ரொஃபைல் கிரிட்ல போட்டதுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த டாபிக்ஸ்ல நம்ம வருகிற லைவ் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறது வசந்தா விவேக், midlife transformation coach for women. Stay mindful, stay happy. Bye. See you next week. Bye bye.